கம்யூனிகேஷன் ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குறிப்பா குழந்தைங்களுக்கு. ஃபார் அவர் வெர்பல் கம்யூனிகேஷன், நம்ம வார்த்தையில சொல்ற விஷயம் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கணும் அப்படின்னா 4 C's முக்கியம். என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 1, இட் ஷுட் பி கிளியர். நம்ம சொல்ற விஷயம் தெளிவா இருந்தாதான் மத்தவங்களுக்கு அது புரியும். நம்பர் 2, இட் ஷுட் பி கரெக்ட். சரியான விஷயத்தை தான் நம்ம சொல்றோமான்றத நம்ம கவனிச்சுக்கணும். நம்பர் 3, இட் ஷுட் பி கிறிஸ்ப். ஷார்ட்டா இருக்கணும். நம்பர் 4, இட் ஷுட் பி வெரி கிரியேட்டிவ். வித்தியாசமாவும் புதுமையாவும் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அது ஈஸியா மத்தவங்க மனசுல போய் பதியும். So communication has all these 4 C's. 1, it should be clear, it should be correct, it should be crisp, and it should be creative. இந்த 4 C's இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் என்னன்னா கண்டேன் சீதையை. இது என்னன்னா ராமர் சீதையை தேடி அனுமார ஸ்ரீலங்காக்கு அனுப்பும்போது அங்க போய் பார்த்துட்டு அனுமான் வந்து ராமர் கிட்ட கண்டேன் சீதையை அப்படின்றாரு. இந்த கம்யூனிகேஷன் பாருங்க, கரெக்டான விஷயத்த சொல்லிட்டாரு, கிளியரா சொல்லிட்டாரு, தெளிவா சொல்லிட்டாரு. 3வது கிறிஸ்ப், ஷார்ட்டா 2 வார்த்தையில முடிச்சிட்டாரு. அண்ட் சீதையை கண்டேன் அப்படின்னு சொன்னா அந்த சீதையின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு செகண்ட் பாஸ் இருந்து கண்டேன் சொன்னா அவருக்கு அந்த சோகம் ராமருக்கு அதிகமாயிடுறதா கண்டேன் சீதையை அப்படின்னு கிரியேட்டிவா சொல்றாரு. கண்டேன் சீதையை அப்படின்ற இந்த வாசகத்திலேயே 4 பியூட்டிஃபுல் C's ஆஃப் கம்யூனிகேஷன் அடங்கி இருக்குது. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கதைகளை சொல்லும்போது அவங்க நல்லா ரிலேட் பண்ணிக்குவாங்க, ஈஸியா இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை அக்வயர் பண்ணிக்குவாங்க.